வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக பணம் பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என தகவல். ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாடுவதில் உடன்பாடில்லை, கொண்டாட்டங்களுக்கு வரைமுறை இருக்க வேண்டும் என ஆளுநர் கருத்து. புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காததற்கு கண்டனம். ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டம். கள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு 25 பேர் தேர்வு. பணியாணையினை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. இனி விரிவான செய்திகள். புதுவை அரசு சார்பில் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக பயனாளிகளின் வங்கி கணக்கில் பணம் செலுத்தப்பட உள்ளது. புதுவை அரசு சார்பில் ஆண்டுதோறும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பு பொருட்கள் வழங்கப்படும். கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்து பொங்கல் பொருட்களுக்கு பதிலாக நேரடியாக வங்கி கணக்கில் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புக்கான தொகை செலுத்தப்பட்டது. 2021ஆம் ஆண்டில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்றவுடன் 2022 பொங்கல் பண்டிகைக்கு பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, பச்சை பருப்பு, கடலை பருப்பு உள்ளிட்ட 10 பொருட்கள் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. ஆனால் கடந்த ஆண்டு பொங்கல் பொருட்களுக்கு பதிலாக 470 ரூபாய் பயனாளிகள் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது. அதோடு 4 மாத காலத்திற்கான இலவச அரிசிக்கு சிவப்பு ரேஷன் கார்டுக்கு 2400 ரூபாயும், மஞ்சள் ரேஷன் கார்டுக்கு 1200 ரூபாயும் சேர்த்து வழங்கப்பட்டது. அதே போல இந்த ஆண்டும் பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக அரசு பணம் வழங்க திட்டமிட்டுள்ளது. இதோடு 3 அல்லது 4 மாதங்களுக்கான இலவச அரிசிக்கான பணமும் சேர்த்து வழங்கப்பட உள்ளது. பொங்கலுக்கு முன்பாகவே இந்த தொகையை பயனாளிகள் வங்கி கணக்கில் செலுத்த அரசு ஆயத்தமாகி வருகிறது. ஹாப்பி ஸ்ட்ரீட் நடத்துவதற்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை எதிர்ப்பு. கொண்டாட்டங்களுக்கு ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் எனவும் தமிழிசை கருத்து. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை பொதுமக்கள் நேரில் சந்தித்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கும் நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாழ்த்து கூறிய பொதுமக்களுக்கு ஆளுநர் தமிழிசை இனிப்புகளையும் வழங்கினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய அரசு, மாநில அரசு இணைந்து புதுச்சேரி மக்கள் 2024இல் மகிழ்ச்சியாக வாழ அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றும் என்றார். மாநில அரசுகளுக்கு எந்தெந்த வகையில் உதவிகள் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் மத்திய அரசு செய்து வருவதாகவும், தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டுக்கு பிரதமர் நரேந்திர மோடி திருச்சியில் பதிலளித்திருக்கிறார் என்றும் தெரிவித்த ஆளுநர், வேலை, படிப்பு தொடர்பாகவும் வெளிநாடு செல்பவர்கள் சென்னைக்கு வராமல் திருச்சியிலேயே விமான நிலையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டார். எல்லாவற்றிலும் வளர்ச்சியடைந்த நாடாக நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என்றும் ஆளுநர் தெரிவித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை மத்திய அரசு ஒருபோதும் புறக்கணிக்காது என்றும், தமிழகத்திற்கு பல நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது என்றும் கூறிய அவர், எல்லா விதத்திலும் வளர்ச்சியடைந்த நாடாக நாம் மாறி வருகிறோம் என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் என்றார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அந்த கஷ்டத்திலும் அவர்களை வரிசையாக நிற்க வைக்க வேண்டுமா என்று கேள்வி எழுப்பிய ஆளுநர், நிவாரணங்களை அவர்களது வங்கி கணக்கில் பணம் செலுத்தி இருக்கலாம் என்றும் தெரிவித்தார். தெலுங்கானா, கர்நாடகாவில் வங்கி கணக்கில் செலுத்துவது போன்று தமிழகத்திலும் வங்கி கணக்கில் செலுத்தி இருக்கலாம் என்று குறிப்பிட்ட அவர், இந்த ஆண்டில் ஒருவரை குற்றம் சாட்டாமல், நிந்திக்காமல், குறை சொல்லாமல் நிறைவாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாடுவதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்றும், அது வேறு மாதிரி சென்று கொண்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். அதற்கு கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் என்றும், கொண்டாட்டம் எல்லாவற்றிற்கும் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் என்பது தனது எண்ணம் என்றும், அதை காவல்துறைக்கும் அரசுக்கும் தெரிவிப்பேன் என்றும் குறிப்பிட்டார். கொண்டாட்டங்கள் திண்டாட்டங்களாக மாறிவரக்கூடாது என்று குறிப்பிட்ட ஆளுநர், இதில் எல்லோரும் கவனமாக இருக்க வேண்டும் என்றார். தெலுங்கானாவில் கடந்த ஆட்சியில் இருந்த முதலமைச்சர் மதிக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் என்றும், தற்போது முதல்வர் தன்னை சந்தித்து புத்தாண்டு வாழ்த்து கூறியிருக்கிறார் என்றும் ஆளுநர் குறிப்பிட்டார். தமிழகத்தில் ஆளுநர் முதல்வரும் அமர்ந்து பேசி பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றும், கருத்து வேறுபாடு மோதல்களாக மாறாமல் மக்களுக்கு பலன் தருவதாக இருக்க வேண்டும் என்றும்
ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மிக்க மகிழ்ச்சி. எல்லா விதத்திலும் எல்லா நலனும் பெற்று நீங்கள் எல்லோரும் உடல் நலத்தோடு உள்ள நலத்தோடு செல்வத்தோடு சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். புதுச்சேரியின் வளர்ச்சியும் அதே மாதிரி இந்த புத்தாண்டுல மிக அபரிதமாக இருக்கும். ஏனென்றால் மத்திய அரசின் திட்டங்களுக்கு மிக அதிகமாக அதனால இது மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து இந்த 2024 புதுவை மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியாக வாழும் அளவிற்கு அரசாங்கமும் சரி என்னுடைய பங்கும் சரி இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் காலியாக இருந்த கள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறையில் காலியாக இருந்த கள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு எழுத்து தேர்வு போட்டி நடத்தப்பட்டது. இத்தேர்வின் முடிவுகளின்படி கள உதவியாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட 25 நபர்களுக்கு பணி நியமன ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியின் பொழுது வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், அரசு செயலர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் வல்லவன், நில அளவை துறையின் இயக்குனர் செந்தில்குமார், துறையின் கண்காணிப்பாளர் சங்கர், துறையின் உதவி இயக்குனர் ரவீந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி வெங்கடா நகரில் இயங்கி வரும் எல்ராய் பிசியோதெரபி மற்றும் மறுவாழ்வு மையத்தில் புதுச்சேரி மோடி மக்கள் சேவை மைய நிறுவனர் பிரபுதாஸ் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சிரிப்போ ஹேண்ட் ரோபோட்டிக் இயந்திரத்தை பரிசாக அளித்து சிகிச்சையை துவக்கி வைத்தார். புதுச்சேரி வெங்கடா நகர் வாணிதாசன் வீதியில் அமைந்துள்ள எல்ராய் பிசியோதெரபி மற்றும் மறுவாழ்வு மையத்தில் பக்கவாதம் போன்ற மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட பல்வேறு வியாதிகளுக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மோடி மக்கள் சேவை மைய நிறுவனர் பிரபுதாஸ் தனது துணைவியார் டாக்டர் பிரீதா பிரபுதாசுடன் வருகை தந்து எல்ராய் பிசியோதெரபி மற்றும் மறுவாழ்வு மையத்தில் அளிக்கப்படும் சிகிச்சை முறைகளை பாராட்டினர். பின்னர் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சிரிப்போ ஹேண்ட் ரோபோட்டிக் இயந்திரத்தை பரிசாக அளித்து சிகிச்சையை தொடங்கி வைத்தார். பக்கவாதம், பார்க்கின்சன் டிசீஸ், செரிப்ரல் பால்சி போன்ற நோய்களில் கைகள் மற்றும் விரல்களின் செயல்பாடுகள் பாதிக்கப்படுவது வழக்கம். இந்த அதிநவீன ஹேண்ட் ரோபோட்டிக் கருவியின் மூலம் இதை எளிதில் குணப்படுத்திவிட முடியும் என்று எல்ராய் பிசியோகேர் நிறுவனர் இயன்முறை மருத்துவர் வசந்தராஜா தெரிவித்தார். மேலும் இயன்முறை மருத்துவர்கள் அபிஜித், விமல், சதீஸ்வரி ஆகியோர் ஹேண்ட் ரோபோட்டிக் சிகிச்சை முறைகள் குறித்தும் ஹேண்ட் ரீஹாபிலிட்டேஷனில் அதன் முக்கியத்துவம் குறித்தும் பிரபுதாஸிடம் விளக்கி கூறினர். பண்றதே சர்வீஸ் சார். அறிவியல் க்ளோஸ் பண்ணுங்க சார். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் தோழியை கிண்டல் செய்தவர்களை தட்டி கேட்ட வாலிபரை அடித்து கொன்ற சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நோனாங்குப்பம் பாடசாலை தெருவை சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் கடந்த 31ஆம் தேதி இரவு தனது தோழியுடன் புதுச்சேரி கடற்கரையில் நடந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார்.
புத்தாண்டு நிகழ்ச்சி முடிந்ததும் அதிகாலை 2:30 மணிக்கு இருவரும் இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு புறப்பட்டனர். வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அந்தோணியார் கோவில் அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த அரியாங்குப்பம் காக்கேயன் தோப்பு நிர்மல் என்கிற நிர்மல்குமார், விக்கி என்கிற விக்னேஸ்வரன் ஆகிய இருவரும் ராஜேஷ் மற்றும் அவரது தோழிக்கும் புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது நிர்மல் மற்றும் ராஜேஷிற்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து ராஜேஷ் தன்னை சிலர் பின்தொடர்ந்து வந்து கிண்டல் செய்வதாக தனது நண்பர் விக்னேஸ்வருக்கு தகவல் கூறி வரவழைத்தார். உடனடியாக நிர்மலும் தனது நண்பர்களான காக்கேயன் தோப்பு, பிரதீப், விஸ்வா ஆகியோரை வரவழைத்தார். இரு தரப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அதில் ராஜேஷின் நண்பரான விக்னேஸ்வரன் கழுத்தில் நிர்மல்குமார் தாக்கியதில் அவர் சுருண்டு விழுந்தார். இதனை கண்ட நிர்மல்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் தப்பி ஓடிவிட்டனர். மயங்கி கிடந்த விக்னேஸ்வரனை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் வழியிலேயே அவர் இறந்துவிட்டார். இதுகுறித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நிர்மல் மற்றும் அவரது கூட்டாளியான விக்னேஷ் உள்ளிட்ட 4 பேரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் நிர்மல் நண்பர்களான விஸ்வா மற்றும் பிரதீப் ஆகியோர் விக்னேஸ்வரனை தாக்கவில்லை எனவும், நிர்மல் மட்டுமே விக்னேஸ்வரனை கழுத்தில் தாக்கியதால் அவர் உயிரிழந்துள்ளார் என்பதும் தெரிய வந்தது. எனவே நிர்மல் மற்றும் அவருடன் இருந்த விக்னேஷ் ஆகிய 2 பேர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர் செய்து சிறையில் அடைத்தனர். காலாப்பட்டு தொகுதி நாவர்குளம் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிகள் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாவர்குளம் பகுதியில் அமைந்துள்ள சாய்பாபா கோவில் வீதி மற்றும் பொதிகை நகர் 3வது 4வது குறுக்கு தெரு சாலைகளை 20,22,900 ரூபாய் செலவிலும், அன்னைபேசன் நகர் பிரதான சாலை 7,67,000 ரூபாய் செலவிலும் சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தார் சாலைகளாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். 2 வெவ்வேறு இடங்களில் நடைபெற்ற பூமி பூஜையில் உழவர்கரை நகராட்சி செயற்பொறியாளர் மலைவாசன், இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினருக்கு நாவர்குளம் மற்றும் அரசு குடியிருப்பு பகுதிகளில் இருந்து விழாவில் கலந்து கொண்ட பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள், குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் அனைவரும் சிறப்பான வரவேற்பு வழங்கினர். தொகுதி சார்ந்த வளர்ச்சி பணிகளில் பொதுமக்களின் மனதை அறிந்து துரிதமாக செயல்படும் சட்டமன்ற உறுப்பினருக்கு தங்கள் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்தனர். ஓகேண்ணா, அப்படி பாருங்க, நல்லா இருக்குது பாருங்க. ஓகேண்ணா, ஓகேண்ணா. ஓகேண்ணா, வாங்கிக்கோ. சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத ஒதியஞ்சாலை காவல்துறையினரை கண்டித்து திமுகவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் அனிபால் கென்னடி. இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சிறுவன் பாதாள சாக்கடையில் விழுந்தது தொடர்பாக விசாரித்துக் கொண்டிருந்தார். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தன்னை இழிவுபடுத்தும் வகையில் அவமதித்து பேசியதால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். புகார் அளித்து 15 தினங்கள் ஆகியும் அந்த புகாரின் மீது இதுவரை காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத ஒதியஞ்சாலை காவல்துறையினரை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த முற்றுகை போராட்டத்தில் தொகுதியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட திமுகவினர் கலந்து கொண்டு காவல்துறையினரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து போராட்டக்காரர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனை ஏற்க மறுத்த திமுகவினர் காவல் நிலையம் முன்பு தரையில் அமர்ந்து கண்டன கோஷங்களையும் எழுப்பினர். இதனால் காவல் நிலையம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து பேசிய காவல்துறையினர் அன்பழகன் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் போராட்டத்தை திமுகவினர் கைவிட்டனர். இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த திமுக மகளிரணி செயலாளர் காயத்ரி ஸ்ரீகாந்த், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி
காது கேளாத மாற்றுத்திறனாளி என்று தெரிந்தும் அவரை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய அன்பழகன் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். எம்எல்ஏ கென்னடி கொஞ்சம் செவி திறன் குறைவாக உள்ளவர். அதை சுட்டிக்காட்டுகின்ற விதத்தில் பேசியிருக்காரு. அது அவரை அவமானப்படுத்துகின்ற நிலைமையாக இருந்திருக்கு. புதுச்சேரி கடற்கரை சாலை தலைமை செயலகம் அருகே உள்ள நகராட்சி கட்டண கழிப்பிடத்தில் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் ஊழியரை சுற்றுலா பயணிகள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வந்து செல்கின்றனர். விடுமுறை தினங்களில் மற்றும் சனி ஞாயிறு போன்ற நாட்களில் ஆயிரக்கணக்கான வெளிமாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அவர்களின் வசதிக்காக புதுச்சேரி மாநிலத்தில் நகராட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் கட்டண கழிப்பிடம் செயல்பட்டு வருகிறது. இதில் புதுச்சேரி கடற்கரை சாலை தலைமை செயலகம் அருகே டியூப்ளக்ஸ் சிலை அருகே கட்டண கழிப்பறைகள் உள்ளன. இந்த கழிப்பறையை புதுச்சேரி கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் பயன்படுத்தி வருகின்றனர். இங்குள்ள கழிப்பறையில் 5 ரூபாய், 10 ரூபாய், 20 ரூபாய் என கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஆன்மீக பக்தர்கள் தலைமை செயலகம் அருகே உள்ள கட்டண கழிப்பிடத்திற்கு சென்றுள்ளனர். அங்கு சிறுவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்கும் சராசரியாக 30 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்பட்டது. இதுகுறித்து அவர்கள் கேட்டபோது இதுதான் கட்டணம் என்று கராராக ஊழியர் ஒருவர் கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சுற்றுலா பயணிகள் நிர்ணயித்த கட்டணத்தை விட ஏன் அதிக கட்டணம் வசூலிக்கிறீர்கள் என கூறி முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. சுற்றுலா என்று வருவோர் தங்களது அவசரத்திற்காக பயன்படுத்தும் கழிப்பறைக்கு இதுபோன்று கூடுதல் கட்டணம் வசூலிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். யார் போனா 30 ரூபாய், நீ என்ன யூஸ் பண்ணிக்கோ, நீ என்னமா செஞ்சுக்காங்க, ஆனா 30 ரூபாய். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட புதுநகர் பாஜக மாநில செயலாளர் சரவணன் சொந்த செலவில் மின் கம்பங்களை மாற்றி அமைத்து தந்தார். உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம் புதுநகரில் பல மாதங்களாக பழுதடைந்திருந்த பல மின் கம்பங்களால் மின்கசிவு ஏற்படும் அபாயம் இருந்ததால் மின் கம்பங்களை மாற்றி அமைத்து தருமாறு மக்கள் துறை சார்ந்த அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து எவ்வித நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் பாஜக மாநில செயலாளர் சரவணனிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனை அடுத்து சரவணன் தனது சொந்த செலவில் உடனடியாக பழுதடைந்த அனைத்து மின் கம்பங்களையும் மாற்றி அமைத்து தந்தார். இதனால் அப்பகுதியில் பேராபத்து தவிர்க்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் பொழுது ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் உடன் இருந்தனர். மேலும் அப்பகுதி மக்கள் சரவணனுக்கு நன்றி தெரிவித்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்கு
பிளாஸ்டிக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் எல்பிஜி அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். எல்பிஜி வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தின் சார்பில் அபிஷேகப்பாக்கம் சிங்கிரி பெருமாள் கோவிலுக்கு செல்லும் பாத யாத்திரையில் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்க உள்ளதாக ஆன்மீக மன்ற தலைவர் இளங்கோ தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாடு மன்றமானது லோக சேமத்திற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்கள் மற்றும் 20,000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொள்ளும் சிங்கிரி கோவிலுக்கு செல்லும் புனித பாத யாத்திரை கடந்த 26 ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வருகிறது. தொடர்ந்து 27ஆம் ஆண்டாக புனித பாத யாத்திரை திருவிழா வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் தேதி நடைபெறுகிறது. காந்தி வீதி வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து புறப்படும் இந்த பாத யாத்திரையை திருக்கோவிலூர் ஸ்ரீமந்த் எம்பெருமானார் ராமானுஜியார் ஜிஆர் சுவாமிகளின் மங்கள சாசனத்துடன் தொடங்கி வைக்கிறார். இந்த பாத யாத்திரையானது கடலூர் புதுச்சேரி சாலை வழியாக சிங்கிரி கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோவிலை சென்றடைகிறது. புனித பாத யாத்திரையில் திவ்ய நாம பஜனையும் மற்றும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு விசேஷ திருமஞ்சனமும் நடைபெற்று 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கும் பூஜிக்கப்பட்ட பிரசாதமும் வழங்கப்படுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றத்தினர் செய்து வருகின்றனர். பேட்டியின் போது பொருளாளர் வாசுதேவன், துணைத் தலைவர் சுப்பிரமணியன், ஆடிட்டர் பூவராகவன், ஜெயபிரகாஷ், செயலாளர் விட்டல், நிர்வாகிகள் முகுந்தன், ஜெயராஜ், கோதண்டராமன், முருகவேல், ராஜேஷ், வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர். வருடந்தோறும் பாத யாத்திரையாக சென்று கொண்டு இருக்கின்றது. இந்த வருடம் 27ஆம் ஆண்டு புனித பாத யாத்திரை பெருவிழா வருகின்ற 7/1/2024 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி அளவில் சேமத்திற்காக ஒவ்வொரு வருடமும் இந்த பாத யாத்திரையை எங்களுடைய ஆன்மீக மன்றமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது, செய்து கொண்டிருக்கின்றது. மூர்த்திக்குப்பம் பகுதி வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் தாண்டவராயன் தலைமையில் டெங்கு பரவாமல் இருக்க கொசு மருந்து அடிக்கப்பட்டது. புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட மூர்த்திக்குப்பம் பகுதியில் கடந்த மாதம் பெய்த கனமழையின் காரணமாக சில இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ள நிலையில் அதில் கொசு அதிகமாக உள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்ததை அடுத்து பாகூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் கோபிவின் வேண்டுதலுக்கு ஏற்ப வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் தாண்டவராயன் மூர்த்திக்குப்பம் பேட் பகுதியில் அவருடைய சொந்த செலவில் ஊர் முழுவதும் டெங்கு நோய் பரவாமல் இருக்க கொசு மருந்து அடித்தார். அப்பொழுது ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் அவருடன் ஒன்று சேர்ந்து அப்பகுதியில் கொசு மருந்தை வீதி வீதியாக சென்று அடித்தனர். இந்த செயலை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் வட்டார காங்கிரஸ் துணைத் தலைவர் தாண்டவராயனுக்கு பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்தனர். காட்டுக்குப்பம் மற்றும் கன்னியகோவில் பகுதிகளில் சாலை மேம்பாட்டு பணிகளுக்கான பணியினை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டுக்குப்பம் சுப்பியா நகரில் 3,70,500 ரூபாய் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலையும், மாரியம்மன் கோவில் தெற்கு வீதியில் சிமெண்ட் சாலை அமைக்க 3,70,000 ரூபாய் மதிப்பீட்டில், மேலும் 3,70,000 ரூபாய் மதிப்பீட்டில் பாலம் அமைக்கவும் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் கன்னியகோவில் TTR நகரில் 11,85,000 ரூபாய் செலவில் தார் சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பங்கேற்று பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார்.
இந்நிகழ்ச்சியில் பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் கார்த்திகேயன், உதவி பொறியாளர் சுப்பிரமணி, இளநிலை பொறியாளர் பிரதீப் மற்றும் அப்பகுதி பொதுமக்களும் கட்சி பிரமுகர்களும் ஊர் முக்கியஸ்தர்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். காரைக்காலில் உலக நன்மை வேண்டி 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினார்கள். காரைக்கால் மாவட்டம் காரைக்கால்மேடு மீனவ கிராமத்தில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதத்தில் உலக நன்மை வேண்டி ரேணுகாதேவி அம்மனுக்கு பால்குடம் எடுக்கும் திருவிழா நடைபெறுவது வழக்கம். 22ஆம் ஆண்டு பால்குட திருவிழாவில் 3000க்கும் மேற்பட்ட மீனவ பெண்கள் மற்றும் குழந்தைகள் பால்குடம், அலகு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். விநாயகர் கோவிலிலிருந்து புறப்பட்ட பால்குடம் ஊர்வலம் மீனவ கிராமத்தின் முக்கிய வீதிகள் வழியாக காரைக்கால்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகாதேவி அம்மன் கோவில் வந்தடைந்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அபிஷேகம் செய்யப்பட்ட பாலை கடலில் மீனவர்களை காக்கும் கடல் அன்னையின் சமர்ப்பிக்கும் வகையில் கடலில் ஊற்றி வழிபட்டனர். காரைக்கால்மேடு மீனவ கிராம பஞ்சாயத்தார் மற்றும் ஊர் மக்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காரைக்கால்மேடு, கிளிஞ்சல்மேடு, கோட்டுச்சேரி மேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று ரேணுகாதேவி அம்மனின் அருள் பெற்றனர். காரைக்கால் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தயாராக இருக்கும் கரும்புகளை புதுச்சேரி அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய கரும்பு விவசாயிகள் கோரிக்கை. புதுச்சேரி மாநிலத்தின் நெற்களஞ்சியம் என போற்றப்படும் காவிரியின் கரைமடை பகுதியில் உள்ள காரைக்கால் மாவட்டத்தில் திருநள்ளாற்றை அடுத்த சேத்தூரில் சந்திரசேகர் என்ற விவசாயி கடந்த 10 ஆண்டுகளாக இயற்கை முறையில் பொங்கல் கரும்புகளை விளைவித்து வருகின்றார். காரைக்காலில் 1-2 விவசாயிகள் மட்டுமே பொங்கல் கரும்பு விளைவிக்கும் நிலையில் விவசாயி சந்திரசேகரன் 1 ஏக்கரில் 10,000 கரும்பை இயற்கை முறையில் விளைவித்துள்ளார். சென்ற ஆண்டு கரும்புக்கு உரிய விலை கிடைக்கவில்லை என்று வேதனை தெரிவித்தார். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தை ஒட்டி உள்ள தமிழக பகுதியில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு அறுவடை செய்யப்படும் கரும்புகளை தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்வது, தமிழக மக்களுக்கு இலவசமாக வழங்குவது போல் புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் பண்டிகைக்காக தயாராக உள்ள கரும்புகளை புதுச்சேரி அரசு நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட கரும்பு விவசாயிகள் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீ கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் லோட்டஸ் இன்டர்நேஷனல் பள்ளி, பெண்ணாடம் ஸ்ரீ வாசவி கப்புள்ஸ் கிளப், உலக திருக்குறள் கூட்டமைப்பு மற்றும் பெண்ணாடம் லைன் சங்கம் சார்பாக பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு நாற்காலிகள் வழங்கப்பட்டது. ஸ்ரீ கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் லோட்டஸ் இன்டர்நேஷனல் பள்ளி, பெண்ணாடம் ஸ்ரீ வாசவி கப்புள்ஸ் கிளப், உலக திருக்குறள் கூட்டமைப்பு மற்றும் பெண்ணாடம் லைன் சங்கம் சார்பில் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி பழைய வளாகத்தில் பள்ளிக்கு நாற்காலிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பன்னாட்டு லைன்ஸ் உலக சேவை தின ஒருங்கிணைப்பாளரும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஞானமூர்த்தி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் கிருஷ்ணா ஜுவல்லர்ஸ் உரிமையாளரும் லைன் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஹரிகிருஷ்ணன், வாசவி கப்புள்ஸ் கிளப் நிர்வாகிகள் சந்திரமோகன், சங்கர், பெண்ணாடம் லைன் சங்க தலைவர் லயன் மேரி செல்வன், செயலாளர் லயன் பாலசுப்ரமணியன், மாவட்ட தலைவர்கள் லயன் ராமலிங்கம், லயன் ஆனந்தன், லயன் பாண்டியன், லயன் பாஸ்கர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பன்னாட்டு லைன்ஸ் நடத்திய உலக அமைதி ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்கப்பட்டது.
அரசு போக்குவரத்து கழக பணிமனை ஊழியர்கள் வழங்கப்பட்ட கேலண்டரில் முதல்வர் படம் பொறிக்கப்பட்டதால் ஓட்டுநர் நடத்துனர்கள் அதிர்ச்சி. எப்பொழுதும் இல்லாத முறையை கொண்டு வருவதாக போக்குவரத்து ஊழியர்கள் குற்றச்சாட்டு. தமிழகம் முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் பணிபுரியும் ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், மெக்கானிக், எலக்ட்ரிஷியன் உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களுக்கும் வருடம் தோறும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் மாதாந்திர கேலண்டர் வழங்கப்படுவது வழக்கமாகும். அவ்வாறு வழங்கப்படும் கேலண்டரில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரையோ தனிப்பட்ட நபர்களின் புகைப்படமோ இல்லாமல் வழங்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நடப்பாண்டு 2024ஆம் ஆண்டிற்கான கேலண்டரில் எப்பொழுதும் இல்லாத முறையில் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படம் பொறிக்கப்பட்ட கேலண்டர் வழங்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து கழக ஊழியர்கள் அதிர்ச்சியும் கொந்தளிப்பும் அடைந்து வருகின்றனர். மேலும் அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் வழங்கப்படும் கேலண்டர்களை பெரும்பாலான ஊழியர்கள் வாங்காமல் புறக்கணிப்பு செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. எப்பொழுதும் இல்லாத முறையை கொண்டு வருவதாகவும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் முதல்வரின் புகைப்படம் பொறிக்கப்பட்ட கேலண்டர் வழங்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து ஊழியர்கள் மத்தியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேமுதிக கம்மாபுரம் ஒன்றியம் சார்பில் கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ சிலை அமைக்க அனுமதி கோரி கோட்டாட்சியர் மனு அளித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பில் மனு அளித்தனர். அந்த மனுவில் தேமுதிக நிறுவன தலைவர், தமிழ்நாடு முன்னாள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் சில தினங்களுக்கு முன்பு இயற்கை எய்தியுள்ளார். அவருக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கம்மாபுரம் ஒன்றியம் சார்பில் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே கம்மாபுரம் ஒன்றிய அரசு குழியில் பொது இடத்தில் கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவ சிலை வைத்து போற்றிட இடம் கேட்டு விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் செந்தில்குமாரிடம் தங்கம் பொன் தனசேகர் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை மனு அளித்தனர். இதில் விருத்தாச்சலம் நகர செயலாளர் ராஜ்குமார், ஒன்றிய குழு உறுப்பினர் சங்கீதா தனசேகர், மாவட்ட நிர்வாகி சக்திவேல், முருகன், பாலமுருகன், ரஞ்சினி, ராஜா, செந்தில்குமார், செல்வராஜ், சரஸ்வதி, வெற்றி செல்வன் உள்ளிட்ட தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொங்கல் தொகுப்புக்கு பதிலாக பணம் பயனாளிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என தகவல். ஹாப்பி ஸ்ட்ரீட் கொண்டாடுவதில் உடன்பாடில்லை, கொண்டாட்டங்களுக்கு வரைமுறை இருக்க வேண்டும் என ஆளுநர் கருத்து. புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காததற்கு கண்டனம். ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டம். கள உதவியாளர்கள் பணியிடங்களுக்கு 25 பேர் தேர்வு. பணியாணையினை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.